கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 kW ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைட்டில் 3 kW இன்வெர்ட்டர் 4 பேட்டரி போட்டிருக்கோம். 150 Ah பேட்டரி போட்டிருக்கோம். 4 பேனல் போட்டிருக்கோம். 4மே மோனோகிறிஸ்டலைன் ஹாஃப் கட் செல் தான் போட்டிருக்கோம். 440 volts பேனல் ஒரு பேனலும். அதுக்கப்புறம் இந்த சைட்டில் 2 மீட்டர் வச்சுருக்கோம். ரெண்டுமே ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டர். ஒரு மீட்டரில் நம்ம இபிலேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கிறோன்ற ஒரு மீட்டர். அது வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கான ரைட் சைடில் ஒரு மீட்டர் வச்சுருக்கோம். இந்த 2 மீட்டரையும் நம்ம கஸ்டமர் வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கேருந்து அதை பார்த்துக்க முடியும். எவ்வளோ நம்ம இபிலேருந்து கன்சம்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம இபிக்கு அதாவது நம்மளுடைய லோடுக்கு நம்ம கொடுக்குறோன்றது. இதில் இந்த சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா யூடிஎல் என்ற ஒரு பிராண்டில் ஆல்ஃபா இன்வெர்ட்டர் என்ற இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இது வந்துட்டு எம்பிபிடி டெக்னாலஜியில் ஒரு இன்வெர்ட்டர். இது வந்துட்டு ஒரு 4 பேனல் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இதில் 2 பேனல் 3 பேனல் போட்டாலே அந்த கரண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிடும். இந்த சைட்டில் அதே மாதிரி 4 பேனல் போட்டிருக்கோம். அதுவும் யூடிஎல் பிராண்டு தான் போட்டிருக்கோம். ரெண்டுமே ஒரே பிராண்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாரண்ட்டி இஷ்யூ ஏதாச்சும் பின்னாடி வந்துச்சுன்னா அந்த டைமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.